ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்பில் வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவத்துடைய 3ஆம் ஸ்கந்தம் 24வது அத்தியாயம். கர்தம மகரிஷி, கர்தம முனிவருடைய துறவு. பகவான் ஸ்ரீ கபில தேவர் தேவகுதியின் புதல்வன், கபில வாசுதேவருடைய அவதாரம். இதை பற்றி இந்த அத்தியாயம் பறைசாற்றுகின்றது. அப்போ நம்ம போன வாரம் படித்த வகுப்பினுடைய தொடர்ச்சி தான் இது. சென்ற வார வகுப்பினுடைய தொடர்ச்சி கர்தம முனிவருக்கும் தேவகுதிக்கும் பகவான் கபில வாசுதேவன், பகவான் கிருஷ்ணர் வந்து கபில தேவராக அவதாரம் செய்தார். கபில தேவர் தேவகுதியின் புதல்வர். அப்போது கபில தேவர் பகவான் அவதாரம் செய்த உடனே கர்தம முனிவர் இல்லற வாழ்க்கையில் துறவரம் செல்கிறார். இதுதான் வேத கலாச்சாரம்னு அன்றைக்கி படித்தோம். பகவான் வந்து யுகந்தோறும் அவதரிக்கிறார். யதா யதாகி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அப்யுத்தானம தர்மஸ்ய ததாத்மானம் சுஜாமியகம் அப்படின்னு பார்த்தோம். போன வகுப்பே இதை பற்றி நம்ம விவரமாக பார்த்தோம். ஸோ எப்பெல்லாம் மக்கள் வந்து பக்தி தொண்டு அப்படிங்கிற உன்னதமான பாதை, பக்தி பாதை விட்டு விலகிறாங்களோ அப்போ அதை புனர்ஸ்தாபனம் செய்கிறதுக்காக பகவான் வந்து யுகந்தோறும் அவதரிக்கிறார். பக்தி தொண்டை ஸ்தாபனம் செய்கிறதுக்காக பகவான் யுகந்தோறும் அவதரிக்கிறார். அப்படி கபில தேவர் தேவகுதிக்கு மகனாக தோன்றினார். இப்போ கபிலதேவர் வந்து சாங்கிய தத்துவம் மூலமாக பக்தி தொண்டை உறுதி செய்கிறார். சாங்கிய தத்துவம் எங்கே முடியுதுன்னா பக்தி தொண்டில் தான் முடியுதுன்னு பார்த்தோம். பகவத்கீதையிலும் பகவான் அதையே பறைசாற்றுகின்றார். பகவத்கீதையினுடைய 2வது அத்தியாயம் சாங்கிய யோகம். சாங்கிய யோகம்னா இந்த உடலையும் ஆன்மாவையும் பிரித்து ஆராய்வது, 24 மூலக்கூறுகளை பிரித்து ஆராய்ந்து அறிவது. இந்த 24 மூலக்கூறுகள் இது யாரிடமிருந்து தோன்றியது, இந்த 24 மூலக்கூறுகள் எப்படி செயல்படுகின்றது, இந்த உடலுக்கும் ஆத்மாவுக்கும் வேறுபாடு என்ன, இதை அறிவுதான் சாக்கியம். அப்போ இதை ஆராய்ச்சி செய்வோமே ஆனால் இந்த உடல் எங்கிருந்து தோன்றியது, அது 24 மூலக்கூறுகளிலிருந்து தோன்றியது. இந்த 24 மூலக்கூறுகள் யாரிடமிருந்து தோன்றியது, பகவானிடமிருந்து தோன்றியது. அப்போ எங்கே வந்து முடியுது, சாங்கிய யோகம் பக்தி யோகத்தில் நிறைவடைகிறது. அதனால தான் பிரபுபாதர் பகவத்கீதையினுடைய 2ஆம் அத்தியாயத்தில் சாங்கிய யோகமும் பக்தி தொண்டும் வேறு வேறு இல்லை, சாங்கிய யோகம் எங்கே வந்து முடிவடையுது, பக்தி தொண்டில். சாங்கிய யோகம் மட்டுமல்ல, எல்லா யோகங்களும் பக்தி தொண்டு தான் நிறைவடைகின்றது. இதைத்தான் பகவத்கீதையில் பகவான் பறைசாற்றுகின்றார். எல்லா யோக முறையும் எப்போ முழுமையடையும், நாம் பண்ணக்கூடிய, நாம் பயிற்சி செய்யக்கூடிய யோக முறை எப்போ முழுமையடையும், எப்போ நிறைவடையும் சொன்னால் அது பக்தி தொண்டோடு வரும்போது. ஞான யோகம், ஒருத்தர் வந்து ஞானத்தை வளர்த்துக்க முயற்சி பண்ணலாம். நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா, அகம் பிரம்மாஸ்மி, அதாதோ பிரம்ம ஜிக்யாசா, சர்வம் கலோ இதம் பிரம்மம், இதெல்லாம் வேத வாக்கியம். சர்வம் கலோ இதம் பிரம்மம்னா எல்லாம் பிரம்மத்திலிருந்து துவங்கியது, எல்லாம் பிரம்மத்தில் முடியுது. அகம் பிரம்மாஸ்மி, நானும் பிரம்மம் தான், நானும் பிரம்மத்திலிருந்து தான் தோன்றினேன். இப்போ பிரம்மம் என்றால் நித்தியமானது, அழிவற்றது. பிரம்மம் என்றால் ஆன்மீகமானது. அப்போது இந்த உடல் பௌதிகமானது, உடலில் உள்ளிருக்கும் ஆன்மா ஆன்மீகமானது. இந்த உடல் பௌதிக சக்தி, இந்த உடலில் உள்ளிருக்கும் ஆன்மா ஆன்மீக சக்தி. அப்போது ஒரு ஞானி அல்லது ஞான யோகி சாஸ்திரங்களை விசாரணை செய்து அவர் இந்த முடிவுக்கு வரலாம், எல்லாமே பிரம்மத்திலிருந்து தொடங்குது, எல்லாம் பிரம்மத்தில் முடியுது.
பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா. ஸோ ஞானிகள் என்ன முடிவுக்கு வராங்க? அந்த பிரம்மதான் சத்தியம், இந்த உலகம் பொய் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. ஆனால் பகவத்கீதையில் பகவான் என்ன சொல்கிறாரு? அப்பேற்பட்ட ஒரு ஞானி வந்து பற்பல பிறவிகளாக சாஸ்திரத்தை விசாரணை செய்து நான் இந்த உடலல்ல ஆத்மா, நித்தியமானவன், அழிவற்றவன் என்று புரிந்து கொள்வானே ஆனால் அவன் ஞானி ஆகின்றான். அந்த ஞானி பற்பல பிறவிகளுக்கு அப்புறம்தான் வாசுதேவ சர்வமிதி சமாத்மா சுதுர்லபா. துர்லபம்னா ரொம்ப அரிதானது. வாசுதேவ சர்வமிதி பகுனாம் ஜென்மனாம் வந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா. பகவான் என்ன சொல்றாரு? ஒரு ஞானி நான் இந்த உடல்ல ஆத்மாங்கிறத உணர முயற்சி பண்ணி சாஸ்திரங்களை விசாரணை செய்து அதுக்கப்புறம் என்ன முடிவுக்கு வராரு? பற்பல பிறவிகளுக்கு அப்புறம், இந்த ஒரு பிறவி ரெண்டு பிறவி இல்லை, பற்பல பிறவிகள், பகுனாம் ஜென்மனாம் வந்து ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி. அப்போ ஒரு ஞானி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள், ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு பகவான் வாசுதேவனை சரணடைவதற்கு ஒரு ஞானிக்கு எவ்வளோ ஆகுது? பற்பல பிறவிகள் ஆகுது. சரி, அடுத்தது அஷ்டாங்க யோகி. அஷ்டாங்க யோகி என்ன பண்ணுறாரு? தனி இடத்துல போய் மனதையும் புலன்களை கட்டுப்படுத்தி பரமாத்மாவை தியானிக்க முயற்சி பண்ணுறார். அவர் கூட அந்த பரமாத்மா பகவானுடைய ஒரு சிறிய அம்சம்தான், பகவானுடைய அம்சம். பரமாத்மா வந்து பகவானுடைய அம்சம், பகவானுடைய ஒரு பகுதி தான் அப்படிங்கிற உணர்றதுக்கு அந்த ஞானி அந்த யோகி அவரும் பக்தி தொண்டு பாதைக்கு வரும். தியானாவஸ்தித தத்கதே நமனசா பஷ்யந்தீயம் யோகினஹ. ஒரு யோகி வந்து படிப்படியாக தன் மனதை கட்டுப்படுத்தி புலன்களை கட்டுப்படுத்தி அப்புறம் பரமாத்மா மீது தியானம் செஞ்சு அந்த பரமாத்மா கிருஷ்ணதான் பரமாத்மா, கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னு உணர்வதற்கு அவருக்கு தாமதம். காரணம், அவர் பக்தி தொண்டு பாதைக்கு வராத வரைக்கும் கிருஷ்ணரை உணர முடியாது. அவர் ஞான யோகியாக இருந்தாலும் சரி, அஷ்டாங்க யோகியாக இருந்தாலும் சரி, எந்த யோகியாக இருந்தாலும் பக்தி யோகத்துக்கு வராத வரை அவங்களால பரமபுருஷோத்தமனான பகவான் கிருஷ்ணரை உள்ளது உள்ளவாறு அறிந்து கொள்ள முடியாது. அப்படி இருக்கும்போது சாதாரண ஜீவராசிகளை பற்றி சொல்ல என்ன இருக்கு? அதுதான் இந்த ஸ்லோகத்தில் கபில வாசுதேவர் கர்தம முனிவர்கிட்ட சொல்றார். ஏதாமே ஜென்ம லோகோஸ்மின் முமுக்ஷூனாம் துராசயத்னா பாக்கியமே இல்லாதவங்க. யாரு பாக்கியம் இல்லாதவங்க? தன்னை இந்த உடல் என்று அடையாளப்படுத்திக் கொள்பவர்கள். நான் இந்த உடல், நான் பிறந்த மண் வந்தனைக்குரியது, நான் இந்த மதத்தை சேர்ந்தவன், நான் இந்த இடத்தை சேர்ந்தவன், நான் இந்த மொழியை சேர்ந்தவன் அப்படின்னு தன்னை உடலோடு அடையாளப்படுத்திக் கொள்பவன் துராசையா. இந்த கபில வாசுதேவர் இங்கே சொல்றார் இல்லையா, துராசையா. இதே வார்த்தை வந்து ஸ்ரீமத் பாகவதம் 7ஆம் ஸ்கந்தத்தில் பிரகலாத் மகாராஜ் உறுதிப்படுத்துறார். பிரகலாத் மகாராஜ் என்ன சொல்றாரு? நதே விது சுவார்த்த கதிகி விஷ்ணு துராசையாகி பகிரர்த்தமானினா. மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையுடைய குறிக்கோள் என்னன்னு தெரிஞ்சுக்காம, நான் இந்த உடலல்ல ஆத்மா, நான் கிருஷ்ணனுடைய சேவகன் என்பதை அறிந்து கொள்ளாமல் அறியாமையினால் என்ன பண்ணுறாங்க? உடல் சார்ந்த புலன்ப விஷயங்கள் ஈடுபடும். உடல் சார்ந்த புலன்ப விஷயங்கள் துராசையா. பகிர் அர்த்தமானினா, பொருளாதார முன்னேற்றம், புலனின்பம். அப்போ இவங்க யாரை பின்பற்றுவாங்க? புலனின்பமே வாழ்க்கையை பிரதானமாக இருக்கிறவங்க. யார் வந்து புலனின்பமே பிரதானம் இருக்காங்களோ அவங்க குருடர் பின்னாடி போகிற மாதிரி. ஒரு பெரிய குருடன் பின்னாடி எல்லா குருடனும் போனாங்கன்னா எல்லாரும் எங்கே போய் விழுவாங்க? ஒரு பெரிய சாக்கடையில் போய் விழுவாங்க. அந்தாந்தராயின் உபதீயமானா ஏபேஷு அந்தா உருதாமி பத்யா. அந்தானா குருடன். இப்போது எனக்கு கண் பார்வை இல்லைன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து கண் பார்வை இல்லை. அப்போ நான் என்ன பண்ணணும்? யாருக்கு நன்றாக பார்க்க தெரிகிறதோ, யார் நன்றாக பார்க்கின்றார்களோ அந்த கண் பார்வை இருக்கக்கூடிய பின்னாடி போகணும். அதை நான் என்ன பண்ணிட்டேன்?
நானே ஒரு குருடன், இன்னொரு குருடன் பின்னாடி போனேன். என்ன இன்னொரு குருடன் பின்பற்றினான், அவனை இன்னொரு குருடன் பின்பற்றினான். அப்போ நாங்கள்லாம் எங்கே போய் விடுவோம்? ஒரு சாக்கடையில் போய் விடுவோம். அதனால நாம் யாரை பின்பற்றுகின்றோம் என்பது முக்கியம். அப்போது அறியாமையில் இருக்கக்கூடிய ஜீவாத்மா வந்து அறியாமையில் இருக்கிறவை பின்பற்றக்கூடாது. யார் அறியாமையில் இருக்கிறவங்க? தன்னை உடலோடு அடையாளப்படுத்திக் கொள்றவங்க. இது ஒரு கேட்டகரி. தன்னை வந்து உடலோடு அடையாளப்படுத்தி கொண்டு கூட பின்னாடி போகக்கூடாது. நம்ம யார் பின்னாடி போகக்கூடாது? தன்னை இந்த உடலோடு அடையாளப்படுத்திக் கொள்வோர் பின்னாடி போகக்கூடாது. அப்போ போனால் அவனுக்கு கூட நானும் கூட. இவங்க ஆபத்தானவங்க. கர்மிகள் புலன்பவாதிகள் என்ன பண்ணுவாங்க? அவனுக்கு ஆன்மீக பார்வை கிடையாது, பௌதீக வாழ்க்கை தான் எல்லாமே. அவங்க பின்னாடி போனால் எனக்கும் மோட்சம் அடைய முடியாது, நானும் பிறப்பு இறப்பு முதுமை நோய் என்ற பிறவி சக்கரத்திலிருந்து விடுபட முடியாது. சரி, அப்போ இவங்களை பின்பற்றக்கூடாது. அடுத்தது ஞானிகள் பின்னாடி போனால் என்ன ஆகிடும்? அவங்க பகவானுடைய சச்சிதானந்த ரூபத்தை ஏற்றுக்கொள்ளாதனால என்னால் பகவானுடைய உலகத்துக்கு போக முடியாது. நான் முக்தி அடையலாம். என்ன முக்தி அடையலாம்? இறைவனோடு இரண்டரை கலக்கும் பிரம்மஜோதி, இறைவனோடு இரண்டரை கலக்கும் பிரம்மஜோதியில் போகலாம். ஆனால் அதுவும் ஆன்மாவுக்கு திருப்தி கொடுக்குமா? கொடுக்காது. ஏன்னா பிரம்மஜோதியில் போய் ஒரு ஜீவாத்மானால் நீண்ட நாட்கள் இருக்க முடியாது. ஏன்னா ஜீவாத்மா சேவை செய்வதற்காகவே பிறந்தவர். ஜீவாத்மா தோன்றியது சேவை செய்வதற்காகவே. அப்போது பிரம்மத்தில் போய் யாருக்கு சேவை செய்வோம்? அங்கே உருவமே இல்லைன்னு சொல்லும். அதனால இவங்களை பின்பற்றுவதும் ஆபத்தானது. யாரை பின்பற்றக்கூடாது? ஞானிகளையும் பின்பற்றக்கூடாது. கர்மிகள் பௌதிகவாதிகளையும் பின்பற்றக்கூடாது, ஞானிகள் அவங்களையும் பின்பற்றக்கூடாது. அடுத்தது அஷ்டாங்க யோகி. இந்த யோகிகளையும் ஏன் நான் பின்பற்றக்கூடாது? இவங்க இலக்கு வந்து அஷ்டமா சித்திகளை அடைய வேண்டும். அனிமா, மகிமா, லகிமா, ஈஜிதா, ஒஜிதா, பிரார்காமியா, பிராராப்தி, இந்த மாதிரி அஷ்டமா சித்தி. அதுவும் ஒரு பக்தருக்கு ஆபத்தானது, அதுவும் விரும்பக்கூடாது. அப்போது கர்மிகளை பின்பற்றக்கூடாது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கர்ம காண்ட பகுதி, இந்த யாகம் பண்ணால் இந்த பலன் கிடைக்கும், இந்த பூஜை செஞ்சால் இந்த பலன் கிடைக்கும், இந்த கிழமையில் இந்த தேவதையை வழிபடணும், இந்த கிழமையில் இந்த பூஜை செய்யணும், இது பண்ணால் நீங்கள் சொர்க்கத்துக்கு போகலாம், இது பண்ணால் நீங்கள் தேவலோகத்துக்கு போகலாம், இந்த மாதிரி பலநோக்கு கர்மங்கள். வேதத்தில் கர்மகாண்ட பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற பலநோக்கு கர்மங்கள் ஈடுபடக்கூடிய ஃப்ரூட்டிவ் மென்டாலிட்டி, அது ஃப்ரூட்டிவ் ஆக்டிவிட்டி, பலநோக்கு கர்மங்களையும் ஈடுபடக்கூடாது. அப்போது ஒரு ஜீவாத்மா வந்து பௌதிக புலன்பத்து பின்னாடி போகக்கூடாது. யார் ஒருத்தர் புலன்ப வாழ்க்கை வாழ்கிறாங்களோ அவங்க பின்னாடி போகக்கூடாது. அதை வந்து ரிஷபதேவர் மேலும் விவரமாக வர்ணிக்கின்றார். என்ன சொல்கிறாரு? நாயம் தேக தேக பாஜா நிர்லோகே கஷ்டான் காமான் அர்ஹதி பிர்புஜாங்கே தபோ திவ்யம் புத்திரகா என சத்வம் சூதேத தஸ்யாத் பிரம்ம சௌக்கியம் தனன்யம். ஓ என் அருமை மைந்தர்களே, ரிஷபதேவர் பகவானால் சக்தி அளிக்கப்பட்ட அவதாரம். இங்கே எப்படி கபில வாசுதேவர் தேவகதி புதல்வர், அவர் பகவானால் ஆசீர்வதிக்கப்பட்ட பகவானுடைய அவதாரமோ அதுபோல ரிஷபதேவரும் பகவானுடைய சக்தி ஆவேஷ அவதாரம். இப்போ ரிஷபதேவர் என்ன சொல்கிறாரு? நம்ம எல்லாரும் இறைவனுடைய குழந்தைங்க, நம்ம எல்லாருமே இறைவனுடைய குழந்தைங்க. அவர் வந்து நம்மை பார்த்து சொல்கிறாரு, ஓ என் அருமை மைந்தர்களே, நாயம் தேக தேக பாஜா நிர்லோகே கஷ்டான் காமான் அருகதி பிர்புஜா. இந்த புலன்பத்து வாழ்க்கைக்கு பின்னாடி ஓடாதீங்க. இந்த புலன்ப வாழ்க்கை துன்பந்தான் தரும், அது இன்பமே தராது. புலன்ப வாழ்க்கையினாலே துன்பந்தான். அது மலம் தின்றும் பன்றியோடைய வாழ்க்கையில் கூட இருக்கே. புலன்ப வாழ்க்கை மலம் உண்ணும் பன்றியோட வாழ்க்கையில் கூட இருக்கு. ஆனால் மனித வாழ்க்கை எதுக்காக? தபோ திவ்யம் புத்திரகாயிட சத்தியம். மனித வாழ்க்கை தவங்களையும் விரதங்களையும் பயிற்சி பண்ணுறதுக்காக, பகவானிடம் திரும்பி செல்வதற்காக, பகவானுக்கு சேவை செய்து ஆனந்தம் அடைவதற்காக, நித்தியமான ஆனந்தம் அடையும். அப்போது கர்மிகள் பின்னாடி, பௌதிகவாதி பின்னாடி போகக்கூடாது. கர்மிக்கள்லாம் பௌதிகவாதிங்க, அவங்க பின்னாடி போகக்கூடாது, அவங்கள பின்பற்றக்கூடாது. அப்புறம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கர்ம காண்டத்தை பின்பற்றாங்க இல்லையா, அவங்க பின்னாடி போகக்கூடாது. கர்மிகள் பின்னாடி போனோம்னா மீண்டும் பிறப்பிறப்பு சக்கரத்தில் வருவோம். இந்த ஜட உலகத்தில் பல்வேறு உடல் எடுத்து கஷ்டப்பட்டு இருப்போம்.
ஆன்மா வந்து ஜீவாத்மா பகவானுடைய தாமரை திருப்பாதத்துக்கு போகணும். ஆனால் அதை விட்டுட்டு நான் புலன்பத்து பின்னாடி போனேன்னா மனித வாழ்க்கையிலேருந்து வீழ்ந்துருவேன், மனித வாழ்க்கையிலேருந்து வீழ்ச்சி அடைஞ்சிருவேன். அதனால கர்மிகளை பின்பற்றக்கூடாது. அதுக்கப்புறம் பலநோக்கு கர்மத்தில் ஈடுபடக்கூடிய கர்மகாண்டிகள், கர்ம காண்டத்தை பின்பற்றவங்க பின்னாடி போகக்கூடாது. ஏன்? அவங்க பின்னாடி போனால் புண்ணிய கர்மாக்களை சேர்த்துட்டு அந்த புண்ணியத்தை அனுபவிப்பதற்காக மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கணும். அது இந்த ஜட உலகம், இந்த பூலோகமாக இருக்கலாம், இல்லை தேவலோகமாக இருக்கலாம், ஏன் பிரம்மலோகமாக கூட இருக்கலாம். நாம் செய்த புண்ணியத்தினால நம்ம பிரம்மலோகத்துக்கு கூட போகலாம். ஆ பிரம்ம புவனாலோகா புனராவர்த்தினோ அர்ஜுனா மாம பேத்தத்து கௌந்தேயா புனர்ஜன்மா நான் வித்ததே. அர்ஜுனா, இந்த உலகத்தில் பிரம்மலோகம் வரைக்கும் ஒருத்தர் ஏற்றம் பெற்றாலும் 14 லோகத்திலேயே பௌதிக கிரகத்திலே உயர்ந்தது பிரம்மலோகம். பிரம்மலோகம் வரைக்கும் ஒருத்தர் ஏற்றம் பெற்றாலும் மீண்டும் ஜட உலகத்தில் திரும்பி வரும், மீண்டும் ஜட உலகத்தில் பிறவெடுக்கும். ஆனால் மாமு பேத்தத்து கௌந்தேயா, ஓ குந்தியின் மகனே, என் உலகை அடையவங்க மீண்டும் பிறவி எடுப்பதில்லை, புனர்ஜன்ம நவித்ததே. அதனால வேதத்தில் சொல்லிருக்கிற கர்ம காண்டத்துக்கு பின்னாடி போனாலும் நம்ம பகவான்கிட்ட போக முடியாது. அதனால வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பலநோக்கு கர்மங்களில் ஈடுபடக்கூடியவங்களையும் பின்பற்றக்கூடாது. காரணம், அவங்க பலநோக்கு கர்மத்தை பிடிச்சிக்கிட்டாங்க, பகவானை விட்டுட்டாங்க. வேதங்களின் நோக்கம் பகவத்கீதையில் கூறப்பட்டிருக்கின்றது. வேதைச சர்வை ரகமேவ வேத்தியோ வேதாந்த கிருத் வேதவித் விதேக சாதம். வேதங்களை தொகுத்ததும் கிருஷ்ணா, வேதங்களை முற்றிலும் அறிந்ததும் கிருஷ்ணா, வேதங்களால் அறியப்பட வேண்டியவரும் அவர் தான். அதனால அவரை விட்டுட்டு, பகவானை விட்டுட்டு வேதத்தில் வேற என்ன பூஜைகள் யாகங்கள் தபங்கள் செய்தாலும் அது வெறும் கால விரயம்தான், சிரமையை வகி கேவலம். பகவான் கிருஷ்ணரை விட்டுட்டு நம்ம வேதத்தில் சொல்லிருக்கிற என்ன பலநோக்கு கர்மம் செஞ்சாலும், என்ன தர்மத்தை பின்பற்றினாலும், தர்மசனுஷிதா வம்சா விஸ்வக்ஷேன கதாசுயா நோத்பாதைய எதிரதியும் சிரமையை வகி கேவலம். கிருஷ்ணரை விட்டுட்டு என்ன பூஜைகள் யாகங்கள் செய்தாலும் அது எப்படி கால வரையும் தான். அதனால அவங்க பின்னாடி போகக்கூடாது. அப்போ கர்மிகள் பின்னாடி போகக்கூடாது, கர்ம காண்டத்தை பின்பற்றதுக்கு பின்னாடி போகக்கூடாது, அவங்களையும் பின்பற்றக்கூடாது. அடுத்து ஞான மார்க்கத்தில் அவங்க பின்னாடி போகக்கூடாது. ஏன்னா அவங்க பகவானுடைய உருவத்தை ஏற்றுக்கொள்வதில்லை, பகவானுடைய சச்சிதானந்த ரூபத்தை ஏற்றுக்கொள்வதில்லை, பகவானுடைய சேவை ஏற்றுக்கொள்வதில்லை, பக்தி தொண்டு பாதை ஏற்றுக்கொள்வதில்லை. அவங்க பகவானோடு இரண்டர கலக்க வேண்டும், இறைவனோடு ஒன்றாகிவிட வேண்டும், அந்த பிரம்மத்தில் ஐக்கியமாகிவிட வேண்டும், பிரம்மத்தோடு ஒன்றாகிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதுவும் ஒரு பக்தனுக்கு ஆபத்தானது. அதனால ஞானிகளையும் பின்பற்றக்கூடாது. சரி, அடுத்தது அஷ்டாங்க யோகியும் பின்பற்றக்கூடாது, அதுவும் ஆபத்தானது. அவங்களுக்கு பல சித்திகளை அடைய வேண்டும் என்று ஆசை. அதனால சைதன்ய சரித்தாமிரதத்தில் பகவான் சைதன்ய மகாபிரபு மிக அழகாக சொல்கிறார். கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி மிக அழகாக எழுதியிருக்கார். புக்தி முக்தி சித்தி ஹோய் ஷக்கொல்லை ஆசூன், புக்தி முக்தி சித்தி ஹோய் ஷக்கொல்லை ஆசூன், கிருஷ்ண பக்த நிஷ்காம அதையேவ சாந்தா, கிருஷ்ண பக்த நிஷ்காம அதையேவ சாந்தா. கர்மிகளுக்கு புத்தி காமி, புக்தி புக்தி, கர்மிகளுக்கு புக்தி காமி. புக்தி காமினா புலன்பத்தை அனுபவிக்கணும்னு ஆசை. கர்மிகளுக்கு ஆசை இருக்குது புலன்பத்தை அனுபவிக்கணும்னு, அதனால் அவங்க பின்னாடி போகாதீங்க. அதுக்கப்புறம் ஞானிகளுக்கு ஆசை முக்தி அடையணும், அவங்க பின்னாடி போகக்கூடாது, அவங்களுக்கு ஆசை இருக்குது. யோகிகளுக்கு ஆசை சித்தி அடையணும், இவங்க எல்லாருக்கும் ஆசை இருக்குது. புக்தி முக்தி சித்தி ஹோய் ஷக்கலை ஆசை. கர்மிகளுக்கு ஆசை உண்டு, ஞானிகளுக்கு ஆசை உண்டு, யோகிகளுக்கு ஆசை உண்டு. பட் ஆனால் கிருஷ்ண பக்தா, பகவான் கிருஷ்ணனுடைய தூய பக்தன் நிஷ்காமா. ஒரு தூய பக்தனுக்கு எந்த ஜட உலக ஆசையும் கிடையாது. அவருக்கு பலநோக்கு கர்மத்தை அனுபவித்து தேவலோகத்துக்கு போகணுன்னு ஆசை கிடையாது, புலன்பு அனுபவிக்கணும்னு ஆசை கிடையாது, முக்தி அடைய வேண்டும் என்று ஆசை கிடையாது, சித்தி அடைய வேண்டும் என்று ஆசை கிடையாது. இதைதான் சைதன்ய மகாபிரபு சிஷ்டாஷ்டத்தில் பாடுகின்றார். நதனம் ந ஜனம் ந சுந்தரீம் கவிதாம்பா ஜெகதீஷ காமயே மம ஜன்மனி ஜன்மனீஸ்வரே பவதார் பக்தி ரகை துக்கி துவயி. கிருஷ்ணா, எனக்கு செல்வம் வேண்டாம், எனக்கு அழகான பெண்கள் வேண்டாம், எனக்கு பின்பற்றவங்களும் வேண்டாம். சரி, முக்தி வேணுமா? அதையும் நான் கேட்கல.
எவ்வளோ பிறவி கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் உனக்கு சேவை செய்து கொண்டே இருக்க வேண்டும். பக்தி பவதார் பக்தி அகைத்துக்கி தொய், அகைத்துக்கி தொய், சற்றும் பிறளாத ஏக மனதோடு பக்தி பண்ணக்கூடிய அந்த பாக்கியம் எனக்கு கொடுங்க. எந்த ஒரு உள்நோக்கம் இல்லாத, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத நான் தூய பக்தியை செய்ய வேண்டும், அந்த பாக்கியம் எனக்கு கொடுங்க. இதுதான் சைத்தன்ய மகாபிரபு பிரார்த்தனை செய்கிறார். அப்போது நாம் யாரை பின்பற்றக்கூடாது, நாம் யாரை பின்பற்ற வேண்டும். இன்றைய வகுப்பினுடைய சாரம் இதுதான். இன்றைய வகுப்பினுடைய சாரம், நாம் யாரை பின்பற்றக்கூடாது, நாம் யாரை பின்பற்ற வேண்டும். நாம் யாரெல்லாம் பின்பற்றக்கூடாது? கர்மிகள், அதாவது பௌதிகவாதிங்க, கர்ம காண்டம் பின்பற்றக்கூடிய பலநோக்கு கர்மத்தில் ஈடுபடக்கூடிய கர்ம காண்டவாதிகள், அப்புறம் ஞான மார்க்கத்தில் செல்லக்கூடிய ஞானிகள், யோக மார்க்கத்தில் செய்யக்கூடிய யோகிகள், இவங்க யாரையும் பின்பற்றக்கூடாது. இது இல்லாமல் இன்னும் நிறைய ஏமாற்று குருமார்கள் இருக்காங்க. இன்றைக்கி சமுதாயத்தில் போலித்தனமான யோக முறைகளை சொல்லித்தரவங்க. இன்றைக்கி சமுதாயத்தில் கலியுகத்தில் போலி மத போதகர்கள், போலி குருமார்கள், போலி சாமியார்கள் நிறைய இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க புதுசாக ஒரு யோக முறையை உருவாக்குவாங்க. இந்த முத்ரா பண்ணுங்க, அந்த முத்ரா பண்ணுங்க, இந்த கிரியாவை செய்யுங்க, அந்த கிரியாவை பண்ணுங்க, இந்த யோகத்தை பண்ணுங்க, அந்த யோகத்தை பண்ணுங்க. சாமிஜி இதை அறிமுகப்படுத்துறாரு, சாமிஜி அதில் எக்ஸ்பர்ட்டு. இப்படியெல்லாம் செய்யவில்லை கபில வாசுதேவர். கபில வாசுதேவரோ, ரிஷபதேவரோ, வியாசதேவரோ, பகவான் கிருஷ்ணரோ, ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவோ பகவான் இந்த பூமியில் அவதரித்து வரும்போது அவர் புதுசாக எந்த யோக முறை உருவாக்கலை. இதுதான் இங்கே பிரபுபாத் தெளிவாக சொன்னார். கபில வாசுதேவர் புதுசாக ஒரு யோக முறை உருவாக்கலை. ரிஷபதேவர் புதிதாக ஒரு யோக முறை உருவாக்கலை. வேதவியாசர் புதிதாக ஒரு தத்துவத்தை எழுதலை. கிருஷ்ண பலராமர் புதுசாக ஒரு மார்க்கத்தை உண்டாக்கலை. சைதன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு புதிதாக ஒரு கோட்பாடை உருவாக்கவில்லை. அவங்க பன்னெடுங்காலமாக சாஸ்திரங்கள் எதை பறைசாற்றுகின்றனவோ அதையே மீண்டும் மீண்டும் புனர்ஸ்தாபனம் செய்கிறார். பகவான் எந்த அவதாரம் எடுத்தாலும், பகவான் யுகந்தோறும் அவதரிக்கிறார். அவர் எந்த அவதாரம் எடுத்தாலும் மீண்டும் 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 எதை புனர்ஸ்தாபனம் செய்கிறார்? பக்தி யோகம், பக்தி மார்க்கம், பக்தி தொண்டையே புனர்ஸ்தாபனம் செய்கிறார். எப்பெல்லாம் மக்கள் பக்தி பாதையிலிருந்து விலகுவாங்களோ, எப்பெல்லாம் மக்கள் பக்தி பாதை விட்டு விலகிறாங்களோ, அதை மீண்டும் ஸ்தாபிப்பதற்காக, அதை மீண்டும் புனர்ஸ்தாபனம் செய்வதற்காக பகவான் அவதரித்து கொண்டே இருக்கின்றார். ராம் லக்ஷ்மணன் பக்தி தொண்டை ஸ்தாபனம் செய்திருக்க அவதரித்தார். கிருஷ்ண பலராமர் பக்தி தொண்டு ஸ்தாபனம் செய்திருக்காங்க. சைதன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு பக்தி தொண்டு. எல்லா அவதாரம். கபில வாசுதேவர் பக்தி தொண்டு. சாக்கிய யோகம் மூலமாக கபில வாசுதேவர் தூய பக்தி தொண்டை சிபாரிசு பண்ணுகிறார். ரிஷபதேவர் வர்ணாசிரம யோக முறை மூலமாக தூய பக்தி தொண்டு ஸ்தாபனம். ரிஷபதேவருக்கு 100 குழந்தைங்க. அந்த 100 குழந்தைகளில் 9 பேர் தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள், மகாபாகவதர்கள், நவயோகேந்திரா சொல்லி மகாபாகவதர்கள். அப்போது 100ல் 9 போச்சுன்னா மீதி 91. அந்த 91ல் 10 பேர் பரத மகாராஜோடைய தலைமையில் ஆகச்சிறந்த மாபெரும் ராஜ ரிஷிகள். பரதனுடைய தலைமையில் ஆகச்சிறந்த ராஜ ரிஷிகள் 10 பேர். அப்போ 9, 10, 19 ஆச்சு. மீதி 81 பேர் வேத நியமங்களை பின்பற்றக்கூடிய, வேத தர்மத்தை பறைசாற்றக்கூடிய பிராமணர்கள். 100 குழந்தை ஒரே அப்பாவுக்கு பிறந்தவர். அதில் 9 பேர் தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள், மகாபாகவதர்கள், 10 பேர் ராஜ ரிஷிகள், சத்திரியர்கள், மீதி 81 பேரும் மகா பண்டிதர்கள், வேத விற்பனர்கள், பிராமணர்கள். அப்போது இது மூலமாக ரிஷபதேவர் எதை ஸ்தாபிக்கிறார்? தூய பக்தி தொண்டு. நீங்கள் இந்த எல்லாத்தையும் துறந்த துறவியாக இருந்தாலும் பக்தி தொண்டை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ராஜரிஷியாக இருந்தாலும் பக்தி தொண்டை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிராமணர்கள் யாராக இருந்தாலும், எந்த வர்ண ஆசிரமத்தை பின்பற்றினாலும் பக்தி தொண்டை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் பாகவதம் பறைசாற்றுகின்றது. அதப்பும்பிர் துஜஸ்ரேஷ்ட வர்ணாசிரம விபாகஷா சானுஷிதஸ்ய தர்மஸ்ய சம்சித்து ஹரிதோஷனம். ஓ பிராமணரில் சிறந்தவர்களே,
த்விஜஸ்ரேஷ்டா. த்விஜா அப்படின்னா பிராமணா, சிரேஷ்டான சிறந்தவங்க. மொதப்பொம்பில் த்விஜஸ்ரேஷ்டா. சௌனகாதி முனிவர்களை பார்த்து சூத கோசாமி சொல்றாரு, ஓ த்விஜஸ்ரேஷ்டா, பிராமண பண்டிதர்களே சிறந்தவர்களே, மொதப்பொம்பில் த்விஜஸ்ரேஷ்டா. வர்ணாசிரம விபாகஷா. வர்ணாசிரம கொள்கை நோக்கம் சாருஷிதஸ்ய தர்மஸ்ய சம்சித்தீர் ஹரிதோஷனம், பகவானை திருப்தி செய்வதற்காக. அப்போது எப்பெல்லாம் மக்கள் இந்த பக்தி பாதை விட்டு விலகிறாங்களோ அப்போதெல்லாம் பகவான் அவதாரம் செய்து தூய பக்தி தொண்டையை ஸ்தாபனம் செய்கிறார். 500 ஆண்டுகளுக்கு முன்பாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சைதன்ய மகாபிரபு அவதாரம் பண்ணார். அதற்கு முன்பு துவாபர யுகத்தில் பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதை மூலமாக பக்தி தொண்டை ஸ்தாபனம் செய்கிறார். ராமாயணத்தில் ராம் லக்ஷ்மணன் அனைவரும் பகவானுக்கு பக்தி தொண்டு செய்கிறாங்க. யாரெல்லாம்? சீதாதேவி, ஹனுமான், பரதன், லக்ஷ்மணன், அனைவரும் ஏக மனதோடு. இப்போ ராமாயணம் பக்தி தொண்டை பறைசாற்றுகின்றது, மகாபாரதம் பக்தி தொண்டை பறைசாற்றுகின்றது, பகவத்கீதை பக்தி தொண்டை பறைசாற்றுகின்றது, ஸ்ரீமத் பாகவதம் பக்தி தொண்டை பறைசாற்றுகின்றது, சைதன்ய சரிதாமிர்தம் பக்தி தொண்டையை பறைசாற்றுகின்றது. அதனால நாம் யாரை பின்பற்ற வேண்டும்? தர்மத்தின் கோட்பாடுகளை நாம் புரிந்து கொள்வது மிகவும் கடினமானது. நான் இப்போ என்ன தர்மத்தை ஃபாலோ பண்ணுறது? நான் குடும்பஸ்தனாக இருக்கனே, குடும்பஸ்து தர்மத்தை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறது எப்படி? அது கஷ்டமாக இருக்கே. நான் பிராமணனாக இருக்கனே, பிராமண பண்பாட்டை எப்படி தீவிரமாக பின்பற்றுறது? கஷ்டமாக இருக்கே. நான் ஒரு சத்திரியன் இப்போ எங்கே இருக்காங்க? நாட்டில் வியாபாரம் எங்கே செய்கிறாங்க? ஸோ இப்போது தர்மமே குழப்பமாக இருக்குது. கலியுகத்தில் ஆகச்சிறந்த பிராமண பண்பாட்டை பின்பற்றக்கூடிய கை தேர்ந்த பிராமணர்களை காண்பது அரிது. கலியுகத்தில் சத்திரியரே இல்லாமல் போயிட்டாங்க. எல்லாமே மன்னராட்சி போய் மக்களாட்சி ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் வியாபாரங்கிற பேரில் பெரும் பெரும் தொழிற்சாலைகள், கசாப்பு கூடங்கள், இதுதான் எந்திர தொழிற்சாலைகள் உற்பத்தி எந்திரமயமாயிருச்சு. அப்போ கலோ சூத்திர சம்பவ, கலியுகத்தில் எல்லாரும் சூதன் ஆயிட்டு, கலோ சூத்திர சம்பவ. அதனால இப்போ எனக்கு தர்மத்தின் கோட்பாடுகளை புரிந்து கொள்வதும் அதை பின்பற்றுவதும் மிக கடினம். கலியுக மக்களுக்கு தர்மத்தின் கோட்பாடுகளை பின்பற்றுவதும் அதை புரிந்து கொள்வதும் மிகவும் கடினம். தர்மஸ்ய தத்துவம் நிகிதோ குஹாயாம். தர்மத்தின் கொள்கைகளை புரிந்து கொள்வது மிகவும் கடினமாக இருக்கின்றதே. அப்போது நான் என்ன செய்வது? மகாஜனோ எனகது சபந்தாக, மகாஜனங்களின் அடிச்சுவட்டை பின்பற்றும். மகாஜனங்கள் பகவானது தூய பக்தர்கள், மகாபாகவதர்கள், வைணவர்கள், குருமார்கள். வைணவ குருமார்களை நாம் பின்பற்ற வேண்டும். நாம் யாரை பின்பற்ற வேண்டும்? மகாஜனங்களை பின்பற்ற வேண்டும். சுகதேவ் கோசாமியின் வழியில் வரக்கூடியவர்கள், வியாசதேவரின் வழியில் வரக்கூடியவர்கள், நாரதரின் வழியில் வரக்கூடியவர்கள், பிரம்மதேவரின் வழியில் வரக்கூடியவர்கள், அதிகாரப்பூர்வமான அங்கீகரிக்கப்பட்ட ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய சாதுக்கள், குருமார்கள், அவர்களின் அடிச்சுவட்டை நாம் பின்பற்ற வேண்டும். தர்மஸ்ய தத்துவம் நிகிதோ குஹாயா மகாஜனோ எனகது சபந்தாக, மகாஜனங்கள் அடிச்சுவட்டை பின்பற்றும். அதனால தான் பகவானே இந்த பூமியில் வரும்பொழுது அவர் ஒரு மனித பிறவை ஏற்றுக்கொள்ளும்போது, மனிதனாக தோன்றி லீலை செய்யும்போது அவரும் ஒரு ஆகச்சிறந்த ஒரு மகாபாகவதரை குருவாக ஏற்றுக்கொள்கிறார். ராமர் வசிஷ்டரை குருவாக ஏற்றுக்கொண்டார், கிருஷ்ணர் சாந்திபனி முனிவரை குருவாக ஏற்றுக்கொண்டார், சைதன்ய மகாபிரபு ஈஸ்வரபுரியை தன் குருவாக ஏற்றுக்கொண்டார். இவர்கள் அனைவரும் மகாபாகவதர்கள். வசிஷ்டர், சாந்திபனி முனி, ஈஸ்வரபூரி, மாதவேந்திரபூரி, சம்பிரதாயத்தில் வரக்கூடிய பக்தி வினோத் தாக்கூரர், பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரர், தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் மற்றும் அவரது சீடர்கள், குருமார்கள், இவர்களை நாம் பின்பற்றுவதுதான் நம் வாழ்க்கைக்கு சரியான வழி. நாம் பிறப்பு இறப்பு என்ற துன்பத்தின் விடுபடும். இந்த பௌதிக துன்பத்தின் விடுபடணும்னா நாம் மகாஜனங்களை பின்பற்ற வேண்டும். மகாஜனத்தை பின்பற்றக்கூடியவருடைய அடிச்சுவட்டை பின்பற்ற வேண்டும். நாம் இவர்களை தான் பின்பற்ற வேண்டும். அப்போது சைதன்ய மகாபிரபு இந்த பூமியில் வந்த பொழுது அவர் சிறு வயதிலிருந்தே பக்தி தொண்டையே தான் ஸ்தாபனம் செய்தார். சைதன்ய மகாபிரபுடைய அண்ணா விஸ்வரூபா பலராமுடைய எக்ஸ்பான்ஷன்.
கிருஷ்ணர் வந்து சைதன்ய மகாபுரு அவதாரம் பண்ணார், பலராமர் விஸ்வரூபராக அவதாரம் செஞ்சார். என்னாச்சு? விஸ்வரூபர் பலராமர் எப்போ இந்த பூமியில் வந்தாலும் பகவானுடைய சேவையைத்தான் பறைசாற்றுகின்றார். ஒருவர் சேவையை ஏற்றுக்கொள்ளும் பகவான், ஒருவர் சேவை செய்யும் பகவான். சைதன்ய மகாபிரபு சேவை ஏற்றுக்கொள்ளும் பகவான், நித்யானந்த பிரபு சேவை செய்யும் பகவான். கிருஷ்ணர் சேவை ஏற்றுக்கொள்ளும் பகவான், பலராமர் சேவை செய்யும் பகவான். ராமர் சேவை ஏற்றுக்கொள்ளும் பகவான், லக்ஷ்மணன் சேவை செய்யும் பகவான். அவங்க பகவானுடைய அவதாரம் தான், விஷ்ணு தத்துவம் தான். லக்ஷ்மணன் ஆகட்டும், பலராமர் ஆகட்டும், நித்யானந்த பிரபு ஆகட்டும், விஸ்வரூபர் ஆகட்டும், இவங்க எல்லாம் விஷ்ணு தத்துவம், ஜீவ தத்துவம் கிடையாது. நம்மை போல ஜீவ தத்துவம் அல்ல. பலராமர், லக்ஷ்மணன், நித்யானந்த பிரபு. அப்போ இவங்க பகவானே இந்த பூமியில் வந்து பகவானுக்கு எப்படி சேவை செய்யணும்னு சொல்லித்தராங்க. பகவானுக்கு எப்படி சேவை செய்ய. இப்போ விஸ்வரூபர் எப்பொழுதுமே பகவானுடைய லீலைகளையே ஸ்மரணம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் குழந்தை பிராயத்திலிருந்தே அத்வைத பிரபு சைதன்ய மகாபுருடைய நித்தியமான சகாக்கள் ஒருவர், பஞ்சதத்துவத்தில் ஒருத்தர் மகாவிஷ்ணு ஜெகத்கர்த்தா. இந்த பிரபஞ்சத்துக்கே காரணமான, பிரபஞ்ச சிருஷ்டிக்கே காரணமான மகாவிஷ்ணுடைய அவதாரம் அத்வைதர். இன்னும் சில தினங்களில் அத்வைத ஆச்சாரிய அவதார தினம் வரப்போகுது. அன்றைக்கி வந்து அவருடைய கதைகளை பற்றி நம்ம இன்னும் விவரமாக படிக்கலாம். ஸோ அத்வைத ஆச்சாரியர் அவர் வீட்டில் போய் விஸ்வரூபன் அமர்ந்து கொண்டு பகவான் கிருஷ்ணரது நாம ரூப குணாதிசயங்களை இடைவிடாமல் கேட்கிறார். 24 மணி நேரத்தில் உறங்கும் நேரம் தவிர இது எல்லா நேரத்திலும் அத்வைதருடைய சங்கத்தில் இருந்து கொண்டு விஸ்வரூபர் பகவான் லீலைகளையே தியானம் செய்கிறார். அப்போ அவங்க பெற்றோர்கள் ஜெகநாத மிஸ்ரர், சச்சி மாதா. ஜெகநாத மிஸ்ரர், சச்சி மாதாவுக்கு பெரும் கவலை. இந்த குழந்தை சிறு வயதிலிருந்து எதிலும் நாட்டம் காண்பதில்லை. விளையாட்டு, கேளிக்கை, அனாவசியமான விஷயங்களை பேசுவது, எதிலுமே நாட்டம் இல்லை. சதா சர்வகாலமும் பகவான் கிருஷ்ணருடைய தாமரை திருப்பாதங்களை தியானித்து கொண்டு எப்பொழுதும் அவர் லீலைகளை கேட்டுக்கொண்டும் பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் கண்களில் கண்ணீர் மல்க பரவசமான நிலையில் இருக்கிறார் விஸ்வரூப். அப்பா அம்மாவுக்கு பயம் வந்து விட்டது, எங்கேயாவது விஸ்வரூபர் சன்னியாசம் எடுத்துகிட்டு போயிடுவாரோ அப்படின்னு சொல்லி அவருக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறேன் இந்த குழந்தைக்கு. அப்போல்லாம் சிறு வயதிலே கல்யாணம் உண்டு, 7-8 வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுவாங்க. விஸ்வரூபனுக்கு ஒரு 8-10 வயசு. அப்போ திருமணம் செய்ய பெண் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். விஸ்வரூபனுக்கோ பௌதிகத்தில் எந்த ஒரு ஆர்வம் கிடையாது. திருமணம் செய்து கொள்ள வேண்டும், இல்லற வாழ்க்கை ஈடுபட வேண்டும், பௌதிக சுகத்தை அனுபவிக்க வேண்டும், காசு, பணம், செல்வம், பெயர், புகழ், பதவி, எதிலும் நாட்டம் கிடையாது. 24 மணி நேரம் கோவிந்தனின் திருப்பாதத்தை தியானம் செய்து கொண்டு எப்பொழுதுமே பகவான் லீலைகளையே ஸ்மரணம் செய்து கொண்டிருக்கிறார் விஸ்வரூப். அவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க, வீட்டை விட்டு சென்று விடுகிறார். சன்னியாசம் எடுத்துக்கொண்டு போய் விடுகிறார். சைதன்ய மகாபுரி அண்ணா வந்து விஸ்வரூபா. சைதன்ய மகாபுருக்கு பேர் வந்து விஸ்வம்பர். ஒருத்தர் விஸ்வரூபா, இன்னொருத்தர் விஸ்வம்பர். சைதன்ய மகாபுருக்கு பெற்றோர் இட்ட பேர் வந்து விஸ்வம்பர். விஸ்வம்பரா அப்படின்னா இந்த அகிலத்துக்கு ஆதாரம், அகிலத்துடைய ஆதாரம். அவரது சகோதரர் விஸ்வரூபன் சன்னியாசம் எடுத்து சென்று விட்டார். தாயும் தந்தையும் கதறி அழறாங்க. ஐயகோ, தவமிருந்து பெற்ற குழந்தையாகிவிட்டதே, சன்னியாசியா போய்விட்டானே. எங்க நிமையும் சன்னியாசி. அப்போ மகாபிரபுக்கு நிறைய பேர் உண்டு. சைதன்ய மகாபிரபுக்கு பெற்றோரிட்ட பேர் விஸ்வம்பர். அதுக்கப்புறம் வேப்ப மரத்துக்கு அடியில் தோன்றான் நிமாய். உருக்கிய தங்கத்தை உருக்கி காய்ச்சி ஊற்றிய பொன்னிறத்தில் இருந்துதான் கௌரங்கன், கௌரஹரி, கௌரங்கன், நிமாய், விஸ்வம்பர், மகாபிரபு. சந்நியாச திருநாமம் சைதன்யா, ஸ்ரீகிருஷ்ண சைதன்யா. அனைத்தும் பகவானுடைய திருநாமங்கள், சைதன்ய மகாபுடைய பல்வேறு திருநாமங்கள். ஓ, தாயும் தந்தையும் கதறி அழறாங்க, எங்கேயாவது நிமாயும் சன்னியாசியா போயிடுவானோ அப்படின்னு. குருகுலத்துக்கு அனுப்புறதே நிப்பாட்டிட்டேன். ஜெகநாத மிஸ்ரர் என்ன பண்ணாரு, நிமாயை வந்து குருகுலுக்கு அனுப்புறதே இல்லை, ஸ்கூலுக்கு அனுப்பலை. நிமாய்க்கு ஒரே கோபம்.
என்னை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப விட்டாங்களே. நிறைய குறும்புத்தனம் செய்கிறார். இதெல்லாம் ஒரு பால்ய லீலை. எப்படி கிருஷ்ணர் பால்ய லீலை செய்தாரோ அதே போல நிமாயும் பல்வேறு பால்ய லீலைகள் செய்கிறார். ஒரு நாள் என்ன பண்ணார், இந்த பெங்காலில், மேற்கு வங்காளத்தில், வெஸ்ட் பெங்கால், நவதீப் தாம், சீதா மாயாப்பூர், அங்கே போனால் இன்றைக்கி வந்து அந்த இலை பிளேட்டில் தான் சாப்பிடுவாங்க. இலை பிளேட்டு, பாக்குத்தட்டு, மண்பானை, இது வழக்கம் இன்றைக்கி இருக்குது. மண்பானையில் சமைப்பது, இலை பிளேட்டில் சாப்பிட்றது, பாக்குத்தட்டில் சாப்பிட்றது. என்ன ஒரு நாள் ஒரு இடத்துல பிரசாதம் சாப்பிட கூப்பிட்டாங்க. திடீர்னு பார்த்தா இந்த சாணி கலரில் பச்சை கலர் ஏதோ ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஐயா என்னையா இதுன்னு கேட்டீங்க. தாங்க கம்ப்யூட்டர் இலைன்னு சொன்னாங்க. எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. கம்ப்யூட்டர் இலையா? இப்போ சாப்பிட்றது கூட கம்ப்யூட்டர் இலை வந்துருச்சுங்க, தெரியாதுங்களா உங்களுக்குன்னு? இதுதான் கலிகாலம். கலிகாலத்தில் வாழை இலையில் கூட சாப்பிட முடியல. அது பார்த்தா வாழை இலை சைஸில் தான் இருக்கும். ஆனால் அதில் ஒரு பேப்பர் ஒட்டி வச்சுருப்பாங்க, இந்த பிளாஸ்டிக் பேப்பர். சரி, அது கலியுகம். சரி, இப்போ என்னாச்சு? நிமாயை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பல அவங்க அப்பா. எங்கேயாவது போய் குருக்குள்ள படித்து, நான் இந்த உடலில் ஆத்மா, நான் இறைவனின் அம்சம், நான் வந்து இறைவனை தியானம் செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த பையனும் ஆன்மீக அறிவை பெற்று சன்னியாசியாய் சென்று விடுவாரோ அப்படின்னு சொல்லி பயந்து போய் ஸ்கூலுக்கு அனுப்பாம விட்டார். ஒரு நாள் நிமா என்ன பண்ணார், சாப்பிட்டு எச்சத்தட்டுலாம் போடுவாங்க இல்லையா, குப்பை தொட்டி, சாப்பிட்டுட்டு எச்ச பிளேட்டு, இந்த குப்பைகள்லாம் போடுவாங்க. உடைஞ்சு போன சமைத்த பானைகள், உடைந்த பானைகள், அந்த மேட்டு மேலே போய் உட்காந்துக்கிட்டேன். எல்லாரும் போகிற வரவங்களாம் பார்த்து சிரிக்கிறாங்க. நிமாய், சிச்சி என்ன இந்த இடத்துல உட்காந்துருக்கேன், இது ரொம்ப அசுத்தமான இடம், கீழே இறங்கி வா, நான் வரமாட்டேன், இங்கே தான் இருப்பேங்க. எல்லாம் போய் சச்சி மாதாட்ட சொல்கிறாங்க. சச்சி மாதா, உன் பையன் என்ன காரியம் பண்ணுறான்னு தெரியுமா உனக்கு? குப்பமேட்டில் போய் உட்காந்துருக்கான். உன் பையன் எங்கே உட்காந்துருக்கான்? ஓ சச்சி தேவி, உன் பையன் குப்பமேட்டில் போய் உட்காந்துருக்கான். சச்சி மாதா அதை கேட்டு வேகமாக ஓடி வராங்க. சச்சி மாதா என்ன பண்ணாங்க, அதை கேட்டு வேகமாக ஓடி வந்து பார்த்தா உண்மையாலுமே நிமாய் வந்து ஒரு குப்பை தொட்டி மேலே உட்காந்துருக்கு. சச்சி மாதா சொல்ற, நிமாய், சீச்சி, இது முச்சி, சுச்சி முச்சி ரெண்டு இருக்கு. சுச்சி அப்படின்னா தூய்மை, முச்சின்னா அசுத்தம், அசுத்தமான இடம். சீச்சி, நிமாய், என்ன நீ ஒரு அசுத்தமான இடத்துல உட்காந்துட்டு இருக்க, கீழே இறங்கி வா, நீ பிராமண பையனா என்ன, இப்படி மக்கா இருக்கியே, அசுத்தமான இடத்துல உட்காந்துட்டு இருக்கியே, கீழே இறங்கி வான்னு அம்மா கூப்பிட்றேன். அப்போ நிமாய் சொல்கிறாரு, என்ன ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, எனக்கு சுத்தம் எது அசுத்தம் எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு? சுத்தம்னா என்ன அசுத்தமான எனக்கு எப்படி தெரியும்? நான் ஸ்கூலுக்கு போய் படித்தா தானே தெரியும் அப்படி என்று பேசுகிறார். சச்சி மாதாவுக்கு பெரிய ஆச்சரியம், என் குழந்தை இவ்வளோ புத்திசாலித்தனமாக பேசுகிறானே. அவர் நிமாய் சொல்கிறாரு, நான் பள்ளிக்கூடத்தில் போய் படித்தேன்னா எனக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது, எது தர்மம் எது அதர்மம், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, இதெல்லாம் போய் ஸ்கூலில் படித்தா தெரியும். நீங்கள் தான் என்னை ஸ்கூலுக்கே அனுப்ப மாட்டேங்கிறீங்களே, நான் எப்படி தெரிஞ்சுக்குவேன்? எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். இந்த பையன், இந்த பாலகன், குழந்தை நிமாய், கௌரங்கன் இவ்வளோ அழகாக பேசுகிறாரே, இந்த குழந்தையை போய் ஸ்கூல் சேர்க்காம விட்டாரு ஜெகநாத் மிஸ்ரர். ஓடி வந்தாங்க எல்லாம். ஓ ஜெகநாத் மிஸ்ரே, என்ன காரியம் பண்ணுறீங்க? நிமாய்க்கு எவ்வளோ புத்திசாலித்தனம் இருக்குது, அவன் படித்தா எவ்வளோ பெரிய பண்டிதனாக வருவார். இளம் வயது நிமாய்க்கு நிமாய் பண்டிதன் என்று திருநாமம். அனைத்து சாஸ்திர ஞானத்தையும் வென்றது நிமாய் பண்டிட், பெரும் ஸ்காலர். நவதீப்லேயே வச்சு சிறு வயதிலேயே பெரும் பண்டிதனாக திகழ்ந்தவர் நிமாய் பண்டிட். அப்படி வர வேண்டிய குழந்தைய ஸ்கூலுக்கு சேர்க்காம நீங்கள் விட்டுட்டீங்க. அவன் பாருங்க குப்பை தொட்டி பக்கம் போய் உட்காந்து. ஜெகநாத் மிஸ்ரர் சொல்கிறாரு, அவன் பள்ளிக்கூடமே போகலைனாலும் பரவாயில்ல, என் பையன் போய் வேதமெல்லாம் படித்து அவன் சன்னியாசியாக போயிட்டா என்ன பண்ணுறது? அதுக்காக கல்வி கற்றுக் கொடுக்கூடாதான்னு இருக்காங்க. தயவுசெய்து உங்கள் பையனை ஸ்கூலில் சேருங்க. இந்த காலத்தில் யார் பள்ளிக்கூடம் போகிறேன்னு சொல்லுவாள், எல்லாம் வேணான்னு தான் சொல்லுவாள். கல்வியத்தில் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கே யாருக்கும் பிடிக்காது.
அதுலேயும் இன்றைக்கி பள்ளிக்கூடத்தில் எந்த ஒரு ஆன்மீக பாடமும் கிடையாது. நீங்கள் வேணால் இன்றைக்கி சிலபஸ் எடுத்து பாருங்கள், நாத்திக கல்வி தான். பாரதியாரை நாத்திகனாக்கி விட்டார்கள், திருவள்ளுவரை நாத்திகனாக்கி விட்டார்கள். இப்படி யாரெல்லாம் தர்மத்தை போதித்தாங்களோ அவங்களாம் நாத்திகராக்கி. எந்த மத அடையாளம், எந்த சமய அடையாளம் கிடையாது. இப்படி இன்றைக்கி கல்விக்கூடங்கள்லாம் கசாப்பு கடைகளாக மாறிவிட்டது. ரோப்பா சொல்கிறாரு, இன்றைக்கி இருக்கிற கல்விக்கூடங்கள்லாம் கசாப்பு கூடங்களாக மாறிவிட்டது. ஆனால் அந்த கல்விக்கே மக்கள் எவ்வளோ ஆர்வம் காமிக்கிறாங்க. என் பையன் நல்லா படிக்கணும், நிறையா சம்பாதிக்கணும், நல்ல இடத்துல வேலைக்கு போகணும், நல்ல இடத்துல பொண்ணை பார்க்கணும், அப்புறம் கல்யாணம் பண்ணணும், வீடு கட்டணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், யானையை வாங்கணும், குதிரையை வாங்கணும், ஆடிக்கார் வாங்கணும், அமாவாசைக்காரை வாங்கணும், என்னெல்லாம் திட்டம் போடுறாங்க. பௌதிக கல்விக்கே இவ்வளவு திட்டம் போடுறாங்களே, அப்போ ஆன்மீக கல்வி எவ்வளோ முக்கியமானது. ஆத்மா என்றால் என்ன, உடல் என்பது என்ன, பரமபுருஷோத்தமன் என்பவர் யார், இந்த உடலில் அவர் எங்கு வசிக்கிறார், நான் உடலை விடும்போது என்ன செய்ய வேண்டும், இந்த மனித வாழ்க்கையின் குறிக்கோள் தான் என்ன, எவ்வளோ முக்கியமான கல்வி. அப்புறம் எல்லாம் சொன்னாங்க, ஜெகநாத மிஸ்ரரே நிமாயை திரும்ப ஸ்கூலுக்கு அனுப்புங்க. நிமாய் சொன்னார், அப்பா என்னை நம்புங்க, நான் அண்ணா மாதிரி சன்னியாசிலாம் போக மாட்டேன், நான் உங்களை பார்த்துக்குவேன். அப்பா அம்மாட்ட சொல்கிறார். நிமாய் ஜெகநாத மிஸ்ரும் சச்சி மாதரை சொல்கிறாங்க, என்னை நம்புங்க, நான் சன்னியாசிலாம் போக மாட்டேன், நான் உங்கள் கூட இருப்பேன். இந்த நிமாயினுடைய தாமரை போன்ற முகம், காது வரை நீண்ட கண்கள், முழங்கால் வரை விரிந்த கரங்கள், பறந்து விரிந்த தோள்கள். அந்த கௌரங்கனை கண்டவுடன் ஜெகநாத மிஸ்ரின் வருத்தமெல்லாம் மறைந்து விட்டது. சச்சிமாதான் கவலையெல்லாம் பஞ்சாக பறந்து விட்டது. நிமாயை கட்டி தழுவி மடியில் வைத்துக் கொள்கிறார்கள். சரி, நாளையிலிருந்து நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபு சிறு வயதிலிருந்து பக்தி தொண்டையே ஸ்தாபனம் செய்தார். ஒரு தடவை மகாபிரபு என்ன பண்ணுறாரு, மண்ணை சாப்பிட்டு விடுகிறார். கிருஷ்ணர் மண்ணு சாப்பிட்ட மாதிரி மகாபிரபு மண்ணு சாப்பிட்டார். அவங்க அம்மா கேட்குறாங்க, ஏய் நிமாய், மண்ணு சாப்பிட்டியாடா நீ? ஆமாம், என்ன இருக்குது, மண்ணு சாப்பிட்ட என்ன தப்பு, ஏண்டா சாப்பிட்ட? வீட்டில் குலோப் ஜாமுன், ரசகுல்லா, சப்ஜி, பன்னீர் சப்ஜி, பூரி, ஹல்வா, சமோசா எல்லாம் இருக்குது, அதை விட்டு போய் யாராவது மண்ணு சாப்பிடுவாங்களாடா? நிமாய் கேட்குறாரு அம்மா கிட்ட, தானியம் எங்கேருந்து வந்தது? மண்ணிலேருந்து வந்தது. அப்போது தானியம் மண்ணிலேருந்து வந்தது, அப்போ தானியத்தை சாப்பிட்டா என்ன, மண்ணை சாப்பிட்டா என்ன, ரெண்டும் ஒன்று தானே. இது ஒரு மாயாவாத கொள்கை. நிமாய் பேசியது ஒரு பெரும் மாயாவாத கொள்கை. அன்னை சச்சி மாதா கிட்ட பேசுகிறார் குழந்தை நிமாய். என்ன சொல்கிறாரு, ஓ என் அருமை அன்னையே, தானியங்கள்லாம் மண்ணிலிருந்து வருது, தானிய கழிவுகளும் மண்ணுக்குள்ளேயே போகுது, தானிய கழிவுகள் உரமாக மாறுகின்றது, தானியம் மண்ணிலிருந்து வருகின்றது. அப்போ மண்ணை உண்டால் என்ன, தானியத்தை உண்டால் என்ன, எல்லாம் ஒன்று தானே, அது மண்ணிலிருந்து தானே வந்துச்சு, மண்ணுக்குள்ளே தானே போகுது. இது ஒரு அத்வைத தத்துவம், எல்லாம் ஒன்று தான். ஆனால் சச்சி மாதா ரொம்ப எளிமையான பணிவான ஒரு கிராமத்து பெண். அவங்க சொல்கிறாங்க, நிமாய் எங்கிருந்து இதெல்லாம் கற்றுக்கிட்ட நீ, உனக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தா? எல்லாம் ஒன்றும் கிடையாது, தானியம்தான், மண்ணு தான், அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, யார் உனக்கு இப்படிலாம் சொல்லி கொடுத்தா? மரியாதையாக கை கால் அலம்பிட்டு உட்காரு, நான் பிரசாதம் போடுறேன் சாப்பிடு அப்படின்னு குழந்தையை கண்டிக்கின்றாள். பாருங்க, சச்சி மாதா மாயாவாத கொள்கை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இந்த பையன் என்ன பேசுகிறான் பாருங்க, எல்லாம் ஒன்று தானே சொல்கிறான், மண்ணு ஒன்று தான், தானியம் ஒன்று தான், எல்லாம் ஒரே இடத்துல தானே வந்துச்சு, அப்போ மண்ணை சாப்பிட்டா என்ன, யார் இந்த மாதிரி ஒன்று சொல்லி கொடுத்தது அப்படின்னு குழந்தையை கண்டிக்கின்றான். அப்போ எல்லாமே ஒன்று என்ற தத்துவம் இங்கே ஒத்து வராது. பகவான் தான், ஜீவாத்மா தான், பகவான் தான், பக்தன் தான், காட் தான், டாக் தான். டாக் காடாக முடியாது, டிஓஜி டாக், ஜிஓடி காட். கிருஷ்ணர் காட், நம்ம டாக், நம்ம கிருஷ்ணருடைய சேவகர். இதுதான் நம்ம அடையாளம். நாம் ஒருபோதும் பரமாத்மாக முடியாது, பரமாத்மா கிருஷ்ணர் தான், நாம் ஜீவாத்மா தான். நம் கடன் பகவானுக்கு சேவை செய்து கிடப்பது, அதுதான் நம்முடைய உண்மையான அடையாளம். அதனால் நாம் சச்சி மாதா போன்ற வைஷ்ணவர்கள், ஜெகநாத மிஸ்ரர், மாதவேந்தர் பூரி, ஈஸ்வர பூரி,
இவர்களை பின்பற்ற வேண்டும். சைதன்ய மகாபுருடைய போதனைகளை பின்பற்ற வேண்டும். அதைத்தான் பிரபுபாதர் பறைசாற்றினார். நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி இது நாமினி நாமஸ்தே சாரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரிணி நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்யாத்த தேசதாரி. ஓ பிரபுபாதரே, பக்தி வேதாந்த சுவாமி, பக்தியும் வேதாந்தமும். பக்தி என்றால் பகவானிடத்தில் அன்பு செய்வது, வேதாந்தம் என்றால் பகவானை அடைக்கலம் கொள்வது. எல்லா வேதங்களின் நோக்கம் முடிவு கிருஷ்ணர் தான். அப்போ எல்லா வேதத்தின் முடிவான கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்ய கற்றுக் கொடுக்க வந்ததுனால அவர் பக்தி வேதாந்த சுவாமி. எல்லா வேதங்களின் சாரமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அறிந்து கொள்ள வேண்டும், அவரே வேதங்களால் அறியப்பட வேண்டியவர் என்று கற்றுக் கொடுத்து அவருக்கு பக்தி தொண்டு எவ்வாறு செய்வது என்று கற்றுக் கொடுக்கிறதுக்காக வந்தவர் தான் பக்தி வேதாந்த சுவாமி. பிரபுபாத பகவானது தாமரை திருப்பாதங்களில் பூர்ணமாக அடைக்கலம் பெற்றிருக்கிறார். மா விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிருஷ்டாய போதிலே ஸ்ரீமதி பக்தி வேதாந்த சுவாமி நாமஸ்தே சாரஸ்வதி தேவி. ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய பிரம்ம மாத்வ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வரக்கூடிய பக்தி சித்தாந்த சாரஸ்வதி தாக்கூரின் சீடர். நாமஸ்தே சாரஸ்வதி தேவி. கௌரவாணி, சைதன்யமா அப்படின்னு போதனைகளை பறைசாற்ற பிரச்சாரம் செய்ய வந்தவர். எங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணார்? நிர்விசேஷம், சூன்யவாதம், மாயாவாதம் இந்த கொள்கைகள்லாம் முறிவடித்து அவற்றை கலைந்து தூய பக்தி தொண்டை ஸ்தாபனம் செய்தார். அதனால நாம் சில பிரபுபாதரை பின்பற்ற வேண்டும், சைதன்யமா அப்படின்னு தாமரை திருவடிகளை பின்பற்ற வேண்டும், மகாமந்திரத்தை அடைக்கலம் கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது மூலமாக நம் வாழ்க்கையை நாம் பக்குவப்படுத்தி கொண்டு மீண்டும் பகவானுடைய தாமரை திருப்பாத்தை நாம் அடைவோம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி. ஓகே.